உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஒரு வயசான மனுஷி அவ்வளவு தூரம் இறங்கி வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேக்குறாங்க. நீங்க கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம இப்படி நடந்துக்கிட்டீங்களே. ஆமா, இதெல்லாம் எந்த உரிமையில நீ என்கிட்ட பேசிட்டு இருக்க? முதல்ல நீ யாரு? நான் யாரா? நான் சொல்லு, நீ யாரு? உங்களுக்கு ஆபத்து வந்தப்பெல்லாம் எந்த உரிமையில வந்து உங்களை காப்பாத்தணும் அதே உரிமையில தான் பேசுறேன்னு வச்சுக்கோங்க. நியாயம் ஒண்ணு இருக்குல்ல, அதை யார் வேணா பேசலாம். இது பாரு, இந்த நியாயம் தர்மம் புண்ணாக்கெல்லாம் என்கிட்ட பேசாத. எனக்கு ஏன் நியாயம் தான் முக்கியம். மத்தவங்கள பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல. ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோ, எனக்கு ஆம்பளைங்கனாலே சுத்தமா பிடிக்காது. அப்புறம் ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு பாக்குறியா? நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டது அவர் மேல இருந்த ஆசையாலலாம் இல்ல. அவரு மூலமா அந்த கிழவனையும் அந்த பொம்பளையும் பழி வாங்கணும் தான். ஆனா உன்னை வேலையில சேர்த்துக்கிட்டதுக்கு உனக்கே காரணம் தெரியும். சிலம்ப போட்டியில என் மான மரியாதையை காப்பாத்தின, கோவில்ல என்னையும் என் குடும்பத்தையும் காப்பாத்தின. முதல்ல நீ வேலைக்கு வர முடியாதுன்னு சொன்னப்போ உன்னை கொல்ற அளவுக்கு கோவம் வந்துச்சு. அப்புறம் நீயாவே என்கிட்ட வேலைக்கு வந்த, உன்னை டார்ச்சர் பண்ணி ஓட ஓட விரட்டணும்னு நினைச்சேன். ஆனா வயசு பொண்ணுங்க இருக்கிற வீட்ல உன்னோட நடவடிக்கை, நீ அவங்க கிட்ட நடந்துக்கிற விதம், உன்னோட கண்ணியம் அக்கறை, இதெல்லாம் என் மனச மாத்துச்சு. உன் மேல மட்டும் என் அபிப்பிராயம் மாறுச்சு, ஒட்டுமொத்த ஆம்பளைங்க மேல எல்லாம் இல்ல. அதுக்காக நீ என்ன சொன்னாலும் என்னால பொறுத்துட்டு இருக்கலாம் முடியாது. உனக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு, அதை தாண்டி வராம இருக்கிறது உனக்கு நல்லது. மேடம், என் லிமிட் என்னன்னு எனக்கு தெரியும் மேடம். ஆனா கோயில்ன்றது ஒரு பொது இடம். அங்க வச்சு ஒரு வயசானவங்களை அவமானப்படுத்துறீங்க. அதெல்லாம் பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. அந்த கிழவிக்கு நீ ஏன் இவ்ளோ சப்போர்ட் பண்ற? உனக்கும் அந்த கிழவிக்கும் ஏதாவது உறவா? ஏன் உறவு இருந்தா தான் கேட்கணுமா? எனக்கு நியாயம் பட்டா நான் கேட்பேன் மேடம். இத பாரு, இது என்னோட கண்ணீர், வலி, வேதனை. அது உனக்கு புரியாது. அதனால நீ இதுல தலையிடாத. அந்த கிழவன் கிழவி மேல எனக்கு என்னைக்குமே இறக்கம் வராது. அவங்களுக்காக பேசுறத நீ இதோட நிறுத்திக்கோ. இல்லனா நீ உன் வழியில கிளம்பி போயிட்டே இரு. புரியுதா? உனக்கு ஒரு நிமிஷம் டைம் தரேன். நான் பின் சீட்ல உட்காரவா இல்ல டிரைவர் சீட்ல உட்காரவான்னு நீயே முடிவு பண்ணிக்கோ. இப்ப என்னங்க, என் தாய் மாமா 60 நாளுக்குள்ள குடும்பத்தோட வந்து இங்க பரிகாரத்தை செஞ்சு கோயில் கும்பாபிஷேகத்தை பண்ணணும், அவ்வளவுதானே? என் மாமா இங்க வருவாரு, இந்த பரிகார பூஜையை செய்வார். இந்த கோயில் கும்பாபிஷேகம் நல்லபடியா நடக்கும். அதுக்கு நான் பொறுப்பு. போதுமா? மாமாவோட ஃபேமிலிய கண்டிப்பா எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ கூட்டிட்டு வந்துருவாமா. உன்னால முடியும். அதுக்காக தானே உன்னை அனுப்பி வச்சிருக்கேன். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.